மறைந்த பாடகி பவதாரணியின் உடல் இசையமைப்பாளர் இளையராஜாவின் சொந்த ஊரான தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இளையராஜாவின் பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பவதாரணியின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி எழுதனர். பவதாரணியின் உடலுக்கு அவரது சகோதரர்களான கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு, பிரேம்ஜி அமரன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். கண்ணாடி பேழைக்குள் வைக்கப்பட்டிருந்த மகள் பவதாரணியின் உடலை பார்த்தவாறு இளையராஜா உடைந்து போய் அமர்ந்திருந்தார். இயக்குனரும் இளையராஜாவின் நெருங்கிய நண்பருமான பாரதி ராஜா துக்கத்தில் தள்ளாடியபடி வந்து பவதாரணியின் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார். துக்கம் தாளாமல் கதறி எழுத பாரதி ராஜாவை இளையராஜா ஆறுதல் படுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தேனி எம்பி ரவீந்திரநாத், திமுக மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன், பேராசிரியர் ஞானசம்பந்தன், இயக்குனர் அமீர், இசைக்கலைஞர் ட்ரம் சிவமணி உள்ளிட்டோர் பவதாரணி உடலுக்கு மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். பவதாரணி உடலுக்கு 3 சிவாச்சாரியார்கள் காலையிலும் பிற்பகலிலும் முற்றோதுதல் நடத்தினர். இராமாயணம், மகாபாரதம், திருவாசகம் ஆகிய நூல்களில் இடம்பெற்ற பாடல்கள் முற்றோதப்பட்டன. இறுதி அஞ்சலியை தொடர்ந்து பவதாரணியின் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. கண்ணாடி பேழை அகற்றப்பட்டு பவதாரணியின் உடலுக்கு இளையராஜாவின் குடும்ப வழக்கப்படி சடங்குகள் நடத்தப்பட்டன. பவதாரணி தேசிய விருது பெற்ற மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடலை குடும்பத்தினர் பாடி இறுதிச் சடங்கை நிறைவு செய்தபோது அங்கிருந்தவர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர். இறுதிச் சடங்குகள் நிறைவடைந்த பிறகு பவதாரணியின் உடலை கார்த்திக் ராஜா, வெங்கட் பிரபு உள்ளிட்டோர் சுமந்து சென்றனர். பாட்டி சின்னத்தாய், தாய் ஜீவா ஆகியோரின் நினைவிடத்தின் அருகே பவதாரணியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது.